வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். போலீஸ் அதிகாரி மீது கொலை வெறி தாக்குதல், வீட்டில் இருந்த போது அரங்கேற்றப்பட்ட கொடூரம். போலீஸ் ஆட்சேர்ப்பில் முறைகேடு அம்பலப்படுத்திய எம்பி. இங்கிலாந்தில் இலங்கை தமிழர்களுக்கு நேர்ந்த துயரம். யாழில் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இந்தியர்கள் கைது. சூதாட்ட கூடத்தில் சிக்கிய சயித் அணியின் உறுப்பினர். நல்லூரில் நடந்த மாபெரும் கொள்ளை அம்பலப்படுத்திய அச்சுடா. ஆடையின்றி சைக்கிள் ஓடிய நபர் இலங்கையில் பட்டப்பகலில் பரபரப்பு. சகஸ்தனவி இயற்கை திரவ எரிவாயு மின் உற்பத்தி நிலையத்திற்கான அமைச்சரவை அனுமதி தவறாக புள்ளி விவரங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் ஒரு அலகு மின்சாரத்தின் விலை 20.15 ஆகும். 1 லிட்டர் டீசலின் விலை 110 ஆகவும் ரூபாயின் மாற்று விகிதம் 195 ஆகவும் இருப்பதை அடிப்படையாக கொண்டு இத்தகைய கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் 1 லிட்டர் டீசலின் விலை 286 ஆகவும் $1 பெறுமதி 300 ஆகவும் இருந்தது. தவறான தரவுகளின் அடிப்படையில் அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்து சகஸ்தனவி மின் உற்பத்தி நிலையத்துக்கு அனுமதியை பெற்று நாட்டிற்கு நுகர்வோருக்கும் பெரும் அடியையும் அரசாங்கம் கொடுத்துள்ளது. இது மிகவும் ஊழல் நிறைந்த செயல்முறையாகும். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தவறுகளை சுட்டிக்காட்டிய போதும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாக சயித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். மேலும் இத்திட்டத்துக்கு பதிலாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் கோரிக்கை விடுவித்துள்ளார். களுத்துறை ஏகுட உயர காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவல் அதிகாரி மீது ஆயுதமேந்திய குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. களுத்துறை நாகுட வெனிவெல் குட பகுதியில் உள்ள தனது வீட்டில் இருந்தபோது இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வாள்கள் மற்றும் தடிகளுடன் ஆயுதமேந்திய 10 பேர் கொண்ட குழு அந்த காவல் அதிகாரியை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்தாக்குதலில் காயமடைந்த அதிகாரி களுத்துறை போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்பகுதியில் போதைப்பொருள் கடத்தக்காரர்களுக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்ததால் ஆத்திரமடைந்த குழுவினர் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க நேற்று கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவுடன் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். 2024 ஆண்டில் உப போலீஸ் பரிசோதகர்களுக்கான ஆட்சேர்ப்பு செய்வதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக போலீஸ் அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வர்த்தமானி அறிவிப்பு 2024 ஆண்டில் வெளியிடப்பட்டது. இந்த வர்த்தமானியின்படி நடத்தப்பட்ட திறனாய்வு தேர்வுகளை தொடர்ந்து 2024 ஆண்டு நவம்பரில் தகுதியான 100 பேருக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டன. இருப்பினும் இந்த திட்டத்துக்கு நியமனங்கள் குறித்த 100 பேருக்கு வழங்கப்படவில்லை. பதிலாக அரசாங்கம் தற்போது வர்த்தமானியை மீண்டும் வெளியிட்டு புதிய ஆட்சேர்ப்புகளை வழங்க தயாராகி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலைமையினை சாத்தியமான சூழல் சுட்டிக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ள சாமர சம்பத் தசநாயக்க காவல்துறையிற்கு பொறுப்பான அமைச்சர் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக தாம் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு முறையிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து நாட்டில் வேல்ஸ் நாட்டில் தன் சகோதரியின் மகளை காப்பாற்றுவதற்காக அருவி ஒன்றில் குதித்த இலங்கை தமிழர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பிள்ளைகளை மீட்டு கரை சேர்த்த நிலையில் தான் தண்ணீருக்குள் சிக்கிக் கொண்டுள்ளார். மறுநாள் வரை அவரை உயிரற்ற உடலையும் மீட்புக் குழுவினர் கண்டுபிடித்துள்ளார்கள். 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வேல்ஸ் நாட்டில் உள்ள சுவான்சேவில் வாழ்ந்து வந்த மோகன் எனும் மோகதேவன் முகநாந்தராஜா தன் உறவினர்களுடன் பாக்கோன் எனும் இடத்துக்கு புலம்பெயர்ந்து சென்றுள்ளார். இந்நிலையில் அவரது குடும்பத்தினர் அங்கு பலர் அருவியில் விளையாடி கொண்டிருக்க சிறிது நேரத்தில் அவரது சகோதரியின் மகள் இருவர் தண்ணீரை தத்தளித்த நிலையில் அவர்களை காப்பாற்ற தண்ணீருக்குள் இறங்கியுள்ளார். தன் சகோதரியின் மகள் இருவரையும் தண்ணீரில் தத்தளித்த மற்ற உறுப்பினர்களையும் மீட்டு கரை சேர்த்த மோகன் தானே தண்ணீரில் சிக்கிக் கொண்டுள்ளார். மாயமான மோகனை மீட்கும் முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் மறுநாள் மீட்புக் குழுவினர் அவரை சடலமாக மீட்டுள்ளனர். யாழ்ப்பாண நெடுந்தீவுக்கு அருகில் இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இந்திய மீன்பிடி படகை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். கடற்படையினரின் மீன்பிடி படகை சோதனை செய்து அதிலிருந்து 4 இந்திய மீனவர்களையும் கைது செய்துள்ளார்கள். மீன்பிடி படகையும் 4 இந்திய மீனவர்களையும் காங்கேசத்துறை துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார்கள். மேலும் சட்ட நடவடிக்கைக்காக இந்த குழு யாழ்ப்பாணம் மயிரட்டி மீன்வள ஆய்வாளர்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இபலோகம பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் நடத்தி வந்த சூதாட்ட கூட்டத்தையும் போலீசார் சுற்றி வளைத்து பிரதேச சபை உறுப்பினர் உட்பட
15 பேரை கைது செய்துள்ளார்கள். ஈபலோகம குஞ்சிக்குளத்தில் உள்ள ஒரு வீட்டில் சூதாட்ட கூட்டம் நடத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து ஈபலோகம போலீசார் நேற்று நடத்திய சோதனையின் போது அந்த குழுவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட எஸ்டிஏபி பிரதேச சபை உறுப்பினர் சூதாட்ட கூட்டத்தை நடத்தி வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சூதாட்ட கூட்டத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் குஞ்சிக்குளம், மடல்கம, கொஹிராவ, எப்பாவல, கட்டியாவ, கரம்பாவ, தனவா மற்றும் கல்லேன ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா மாநகர சபையின் அதிரடி நடவடிக்கைகளில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 550 கிலோ மாட்டிறைச்சி நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது, நேற்று மாலை கிளிநொச்சியிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் உரிய பாதுகாப்பு அல்லது சுகாதார வசதிகளின்றி இந்த மாட்டிறைச்சிகள் கடத்தப்பட்டுள்ளன. குறித்த மாட்டிறைச்சி வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் பேருந்திலிருந்து இறக்கப்பட்டு முச்சக்கர வண்டியில் மாற்றி ஏற்றிச் செல்லப்பட இருந்தது. இது தொடர்பாக பொதுமக்களால் வவுனியா மாநகர சபைக்கு முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாநகர சபையின் பிரதி முதல்வர் மற்றும் உறுப்பினர் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து இந்த செயற்பாட்டை தடுத்து நிறுத்தி இறைச்சியை கைப்பற்றினார்கள். கைப்பற்றப்பட்ட இறைச்சியின் மொத்த நிறை சுமார் 550 கிலோ என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இவை சுகாதார பரிசோதனையின் மேற்பார்வையின் கீழ் எடை பார்க்கப்பட்டு மாநகர சபையில் களஞ்சியத்தில் வைக்கப்பட்டுள்ளன. குறித்த இறைச்சியை கடத்தியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாக மாநகர சபையின் முதல்வர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வருடாந்த திருவிழாவாக வருடந்தோறும் குறிப்பிடப்பட்ட மணல் வடமராட்சி கிழக்கு ஆம்பன் பகுதியிலிருந்து பிரதேச மக்களின் அனுமதியுடன் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் முறையற்ற மணல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டமையினால் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நல்லூர் ஆலயத்துக்கு இனிமேல் மண் விநியோகம் முடியாது என்று பருத்தித்துறை பிரதேச செயலாளர் உதயன் ஜுகதீஷ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதுவரை காலமும் நல்லூர் மணல் விவகாரத்தில் பாரிய கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் நச்சுனா தெரிவித்துள்ளார். திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முத்துநகர் விவசாய காணி சூரிய மின்சக்திக்காக அபகரிக்கப்பட்ட நிலையில் அதனை விடுவிக்குமாறு அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுவித்துள்ளனர். குறித்த காணியை இலங்கை துறைமுக அதிகார சபை இதனை கையகப்படுத்தி இரு தனியார் கம்பெனிகளுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக வழங்கியுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த விவசாய காணியை நம்பியே மக்கள் விவசாயம் செய்து வந்ததாகவும் சுமார் 53 வருடங்களாக இங்கு நெற்பயிர் செய்கை, விவசாயம் உட்பட ஏனைய பயிற்சிகளிலும் ஈடுபடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக சுமார் 100 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதிகளை வேலியடித்து தங்களுடைய திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாகவும் இதில் 800 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையில் கடந்த 29/7/2025 அன்று திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மாவட்ட செயலகம் முன் கவனஈர்ப்பில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் தாக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே தங்களுக்கு நீதியான நியாயமான முறையில் அபகரிக்கப்பட்ட விவசாய காணிகை விடுவித்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுவித்துள்ளனர். அரியாலை செம்மணி சிந்துபாத்தி இந்த மயானத்தில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை அடையாளம் காண்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதனால் இன்றைய தினம் குறித்த பொருட்களை அடையாளம் காண்பதற்கு காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் அவர்கள் முன்வந்து பொருட்களை அடையாளம் காண முன்வருமாறும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி ரணித்கா கோரிக்கை விடுவித்துள்ளார். நேற்றைய தினம் செம்மணி சிந்துபாத்தி அகழ்வு பணிகள் 30 நாளாக நடைபெற்று வருகிறது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறும் தெரிவித்துள்ளார். கந்தாலை பிரதான வீதிகள் நடுவில் மூற்றிலி நிர்வாணமாக சைக்கிளில் செல்லும் நபர் ஒருவரின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. குறித்த சம்பவம் பின்னால் பயணித்த வாகனத்தின் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவாகியுள்ளது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் இந்த காட்சியில் அந்த நபர் தனது மிதி வண்டியில் கைப்பிடியில் இருபுறமும் தனது ஆடைகளை பிடித்துக் கொண்டு செல்வது காட்டப்பட்டுள்ளது. பட்டப்பகலில் நடந்த இச்சம்பவம் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த நபரை அடையாளம் காணவும் ஏதேனும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா என்பது தீர்மானிக்கவும் போலீசார் தற்போது காணொலியை மதிப்பாய்வு செய்து வருகின்றனர். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.